பெல்ஸ்டா கிச்சன் வாங்க. இன்னைக்கு நம்ம ஜிலேபி செய்வது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 100 உளுந்து நம்ம என்ன செய்யறோம், ஊற வைக்கிறோம். அது வந்து ஒரு மணி நேரம் ஊறணும். ஊறின பின்பு நம்ம அதை ஆட்டி எடுத்துக்கலாம். பாருங்க, உளுந்து நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த பதத்துக்கு நம்ம எடுத்துக்கணும். நான் கொஞ்சமாக தான் போட்டதுனால மிக்சிலே அரைச்சிட்டேன். நீங்களும் அதே போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஒரு சட்டி வச்சுருக்குறோம் பாவு காய்க்கிறதுக்காக. அதில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், 1 டம்ளர் தான் நம்ம உளுந்து போட்டிருக்கோம். எந்த டம்ளரில் போட்டோமோ அதே டம்ளருக்கு 1 டம்ளர் தண்ணி நம்ம ஊற்றி பாவு காய்ச்சா போதும். தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. இப்போது எந்த டம்ளரில் உளுந்து போட்டோமோ அதே டம்ளருக்கு 1.5 டம்ளர் போடணும். அதே டம்ளருக்கு நம்ம 1.5 டம்ளர் சீனி போட்டு நல்லா அதை பாவு காய்க்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக கலர் பொடி, அதாவது நம்ம கேசரி போட்டிருக்கோம் இல்லையா, அதை நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம். ஜாங்கிரிக்கு இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ ரெண்டு அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு 2 ஏலக்காய் வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், பாவு இந்த அளவுக்கு கையோட கையாக ஒட்டாத அளவுக்கு இருக்கணும். லைட்டாக தான் இப்படி இருக்கணும். அந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ வந்து லெமன் கொஞ்சம் புழிஞ்சி ஊற்றுவோம். லெமன் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இப்போ நம்மளுக்கு பாவு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இடைக்கி ஒரு இடத்துல நான் இப்போ நம்ம இந்த உளுந்து மாவு கூட கார்ன்ஃப்ளவர் மாவு அளவாக கொட்டணும். கொஞ்சம் இந்த கலர் வந்து அதில் கொஞ்சம் போட்டிருக்கோம், இதில் கொஞ்சம் போட்டு நல்லா கலக்கிக்கலாம். இப்போ நம்ம கலக்கியாச்சு. இப்போது இந்த பேக்கெட் கவரில் நம்ம வெட்டி வச்சுருக்கிற கவரில் கொட்டு மாவு உள்ளே ஊற்றியாச்சு. அப்புறம் நல்லா இறுக்கி கட்டிக்கோங்க. இப்போ இந்த முனையில் நம்ம லைட்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் ரொம்பவும் கொதிக்கக்கூடாது. இப்போ நம்ம பாருங்க, இப்போ நம்ம இப்படி ஊற்றுறோம். நம்ம எந்த அளவுக்கு சேஃப் வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். திருப்பி போடலாம். பாருங்க, திருப்பி போட்டிருக்கோம். இப்போ இதை எடுத்து அப்படியே நம்ம பாவு காய்ச்சதுல போடணும். உள்ள அது நல்லா ஊறட்டும். ஒன்று போட்டு முடிச்ச உடனே அடுத்தது நம்ம நெக்ஸ்ட் எடுக்கிற வரைக்கும் அது ஊறிட்டு கிடக்கட்டும். பாருங்க, நல்லா ஊறிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம போடுறதுல அது ஊறிடும். இப்போ நம்ம அதை எடுத்துடுறோம். பாருங்க, நம்மளுக்கு இப்போ ஜிலேபி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.